இன்னும் 1.5 வருஷம் இருக்குங்க. இன்னும் 1.5 வருஷம் இருக்குங்க. காலைல கூட பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படின்னு சொன்னாங்க. தொடர்ந்து அதுக்கப்புறம் விடுமுறை அப்படின்னு அறிவித்திருந்தாங்க. இந்த தாமதம் பெற்றோர்களுக்கும் ஒரு குழப்பமா இருக்கு, மாணவர்களுக்கும். மாணவர்கள் சந்தோஷமா இருக்காங்களா? இல்லைங்க, அது நேற்று மாலையிலேருந்தே மழை வரப்போகுது பெரிய மழை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா மழையே வரல. அது கொஞ்சம் கொஞ்சமா தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதனால அந்த ஒரு சின்ன ஒரு குழப்பம். நள்ளிரவு ஒரு 2 மணி 3 மணிலேருந்து நல்ல மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால அந்த டிசிஷன் எடுக்கிறது கொஞ்சம் லேட் ஆச்சு. ஆனா கண்டிப்பா பெரிய மழை பெஞ்சிருக்கு. நேற்று விடிய விடிய மழை பெஞ்சிருக்கு. அதனால பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கு. பணிகள் நடக்கக்கூடிய இடங்கள்ல மழைநீர் நிறைய இல்ல, மெட்ரோ பணிகள் நடந்துட்டு இருக்கு. அதுவும் முக்கியம். அவங்களோடய நாங்கள் பேசியிருக்கிறோம். அவங்களுடைய அந்த ஒர்க்ஸ் மழையை பாதிக்காத அளவுக்கு அவங்களோட அந்த சில இடங்களை தோண்டி போட்டிருக்காங்கல்ல, அங்கெல்லாம் அந்த சேஃப்டி மெஷர்ஸ் அதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லியிருக்கோம். அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. அது நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். குளத்தூர் சட்டமன்ற தொகுதியில கோவர்க்கிங் ஸ்பேஸ் சென்டர் வந்த மாதிரி சிட்டில இன்னும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் கம்பெனிலாம் நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கான ஃபியூச்சர் பிளான்ல முதல்வர் படைப்பகம் நான் சொல்றீங்க, பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. கண்டிப்பா அது மாதிரி மற்ற தொகுதிகள்லையும் தமிழ்நாட்டுடைய மற்ற இடங்கள்லையும் துவங்குவதற்கான முதலமைச்சரோட கலந்து பேசி அவருடைய உத்தரவு பேரில் ஆரம்பிக்கப்படும். இந்த ஸ்டார்ட் அப் சென்னை அப்படின்ற இந்த சிறு குறு தொழில்துறை நடத்திய நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அன்பரசனுடைய அவருடைய முன்னெடுப்பில் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பெரியார் சோசியல் ஜஸ்டிஸ் வெஞ்சர் லேப் அப்படின்ற அந்த இயக்கத்தை இன்றைக்கு துவங்கி வைத்திருக்கின்றோம். அது மட்டும் இல்லை, பொருளாதாரத்தில் பின்தங்கிய கிராமப்புற பின்னணியைச் சேர்ந்த தொழில் முனைவோர்கள் பயன்பெறுகின்ற வகையில் பட்டியல் பழங்குடியின மக்கள் பயன்பெறுகின்ற இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் புதிய தொழில் முனைவோர்கள் தங்களுடைய தயாரிப்புகளை ப்ரமோட் செய்கின்ற வகையில் பிராண்டிங் செய்யும் அதுக்காக ஒரு பிரத்யேக டிசைன் லேப் ஒன்றும் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு அப்படின்ற தலைமையகமான நந்தனத்தில் வடிவமைக்கப்பட்டு உள்ளது. அதையும் இன்று திறந்து வைத்திருக்கின்றோம். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ப்ரீ இன்குபேஷன் சென்டர்ஸ் அமைக்க 25 கல்வி நிறுவனங்களுக்கு தலா ரூபாய் 7.5 லட்சம் 7.5 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையாக அரசு வழங்கியிருக்கின்றது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமையிலான திராவிட மாடல் அரசு வெளிநாடுகளில் உள்ள பெரு நிறுவனங்களுக்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்கு மட்டுமல்லாமல் உள்நாட்டிலும் புதிய தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் வகையில் இதுபோன்ற தொடர் முன்னெடுப்புகளை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறது. நன்றி, வணக்கம்.